சொல்லுகிறது, மனிதனை தேவனை படைத்தார். அகில உலகத்தையும் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்பதை குறித்து எழுதுகிறார். இங்கே எந்த இரண்டு வசனங்களையும் நான் ஒப்பிட்டு நம்ம பார்க்கிற பொழுது உட்கார்ந்து தாவீது அருமையாய் நமக்கு அறிவுறுத்துகிறார். சங்கீதம் முதல் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய வேதத்தை உட்கார்ந்து நம்ம வாசித்து அதை தியானம் பண்ணுகிற பொழுது இந்த முதலாவது வசனம் இரண்டாவது வசனத்துக்கு உள்ள கால இடைவெளிகளை பார்க்கிற பொழுது இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மிருகம் இருந்தது, எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இது உண்டாக்கப்பட்டது, வாழ்ந்தது என்று சொல்லி பல கோடி ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பல கோடி ஆண்டுகள் என்று சொல்லுகிறதை நாம் எப்படி அதை யூகிக்கலாம் என்று சொன்னால், அதை எப்படி நம்பலாம் என்று சொன்னால், இந்த இரண்டு வசனங்களையும் சற்று உட்கார்ந்து யோசித்து ஆராய்ந்து பார்த்து வாசித்தோம் என்று சொன்னால், முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே முதல் வசனம், தேவன் வானத்தையும் பூமியை என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். சரிங்களா? இங்க நம்ம ரொம்ப உன்னிப்பா இந்த ரெண்டு வசனங்களையும் கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். தேவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உருவாக்குகிற பொழுது, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆண்டவர் சகல மண்டலங்களையும் உருவாக்குற பொழுது நேர்த்தியாய் கிரமமாய் அழகாய் உருவாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் எதையாவது தப்பா உருவாக்குவாரா? எதையாவது ஒழுங்கினமாய் உருவாக்குவாரா? காது இருக்க வேண்டிய இடத்துல காது கரெக்டா இருக்குது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கிறது. அதே போலதாங்க இந்த பஞ்சாகமம் என்று சொன்னால், பஞ்ச ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 ஆகமங்கள். பஞ்சம் அப்படின்னா 5, சரியா? 5 ஆகமங்கள். அதை சொல்லுவார்கள், மருத்துவர்கள் சொல்லுவார்கள், தேவனுடைய படைப்பில் ஒரு விசேஷித்த படைப்பு என்ன அப்படின்னா, சரிங்களா, 5 காரியங்களை சொல்லுவார்கள். அப்படிதானே? ஐம்புலன்கள். ஐம்புலன்களை நாம் பார்க்கிறோம். ஐம்புலன்களையும் எவன் ஒருவன் மனிதன், எந்த ஒரு மனிதன் அடக்குகிறானோ அவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கிறோம். அதே போல மருத்துவம் சொல்லுகிறது, தேவனுடைய விசேஷித்த படைப்புகளில் 5 முக்கியமான உறுப்புகள், உள்ளுறுப்புகள் இருக்கிறது. அந்த 5 உறுப்புகள் விசேஷித்த பணிகளை உள்ளே இருந்து செய்து கொண்டிருக்கிறது. தெரியுமா? 5 உறுப்புகள் தெரியல? கிட்னி, இப்படி 5 உறுப்புகள் உள்ள வைத்திருக்கிறார். மண்ணீரல், கல்லீரல், அதுல ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனாலும் பிரச்சனை தான் வாழ்க்கையில். இப்படி 5 விதமான முக்கியமான உறுப்புகளை ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிற பொழுது தேவனுடைய படைப்பு ஒரு விசேஷித்த அழகான படைப்பு. முதல்ல வானத்தையும் பூமியை அழகாய் சிருஷ்டித்தார். சரிங்களா? அழகா உருவாக்கிட்டார். ஆனா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பூமி எப்படி இருக்குங்கிறது? ஒழுங்கினம். ஒழுங்கினம்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கினம்னா சரியில்லாத, அன்சைஸ். அப்படி கிடையா? அன்சைஸ் தானே? கரெக்டா ஸ்கொயரா இருந்தா கரெக்டா இருக்கும்பீங்க. அதுல ஏதாவது ஒரு பக்கம் வால் இழுத்துட்டு போயிட்டோம்னா அது என்ன அர்த்தம்? அன்சைஸ். அப்படி தானே? சரியில்லாத, ஒரு சரியான அளவு இல்லாத
பாருங்க, ஒழுங்கினமான ஒரு காரியத்தை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் பூமியை, வானத்தை அழகா படைச்சிட்டு பூமியை மட்டும் ஒழுங்கினமா படைச்சிட்டாரா? இல்ல. இங்கதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் பல யுகங்கள் இருக்கிறது. முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடைவெளி எவ்வளவு என்று சொன்னால் பல யுகங்கள் இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை படிக்கிற பொழுது அதை நாம் நம்ப வேண்டிய உண்மை இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எல்லா படைப்பையுமே அழகாக படைத்திருக்கிறார். சூரியனை அழகா படைத்தார், சந்திரனை அழகாய் படைத்தார், நட்சத்திரங்களை அழகாய் படைத்தார், ஆகாய விரிவை அழகாய் படைத்தார், மேகங்கள், காற்று, கடல் எல்லாவற்றையும் அழகாய் படைத்த தேவன். அல்லேலூயா. இந்த பூமி மட்டும் ஒழுங்கினமாய் இருக்கிறது என்று இரண்டாவது வசனம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைக்கிற பொழுது அழகாக தான் படைத்தார். முதலாவது வசனத்தினுடைய அடிப்படையிலே அந்த இரண்டாவது வசனத்துக்கும் முதலாவது வசனத்துக்கும் இடைப்பட்ட யுகங்களிலே அந்த பூமி எப்படி இருந்துச்சு? அழகாய் இருந்துச்சுங்க. அழகாய் இருந்திருக்கிறது, சகலம் அழகாய் இருந்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு சமமாக ஒருத்தன் உட்கார ஆரம்பித்தானோ, என்றைக்கு பரலோகத்திலிருந்து அந்த லூசிபர் தள்ளப்பட்டானோ, அவன் எங்க தள்ளப்பட்டான்? பூமியில தள்ளப்பட்டானோ, அவன் என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தானோ பூமி கெட்டு போச்சு. அல்லேலூயா. தேவன் படைக்கிற பொழுது இந்த பூமி அழகாய் படைத்தவர், அழகாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிப்பெல்லாம் நீங்க இரண்டாவது அதிகாரத்துல உட்கார்ந்து பாசிட்டீங்கன்னா வீட்டுல போய் அழகா எல்லாத்தையும் படைத்துட்டு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று முடிக்கிறார். அழகா பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட அந்த இந்த வானம், இந்த பூமி இரண்டாவது வசனத்துல எப்படி இருக்கு? ஒழுங்கினம். அப்ப இந்த ஒழுங்கினம் எங்கே வருகிறது என்று சொன்னால், சாத்தான் எங்கே ஒரு இடத்திலே கடந்து வருகிறானோ அங்க சரியா இருந்தா கூட அது என்ன ஆயிருமா? ஒழுங்கினமாய் சரியில்லாமல் சிதைந்து போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒழுங்கினமாய் போன அந்த பூமியை இன்று வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு சரி பண்ணதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழகாய் இருந்த அந்த பூமியை இவன் வந்து சீரழித்து விட்டான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. வேதம் அதனாலதான் பைபிளை பிள்ளைகள் படித்து அதை மனனம் பண்ணுகிற பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த வசனம் நமக்குள்ள இருந்தா எல்லாமே அழகா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் அழகா இருக்குங்க. வசனம் நம்ம இருதயத்துல இருந்தா போதும், நம்ம இருதயம் அழகா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், இந்த வசனம் எனக்குள்ள இருந்தா எனக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண தோணாது, உங்களை கெடுக்க தோணாது, உங்களை கெடுக்க விடவும் கூடாது. என்னது? எனக்குள் இருக்கிற வேத வார்த்தை உங்களுக்கு துரோகம் செய்ய விடாது, உங்களுக்கு கெடுதல் செய்ய விடாது, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை எனக்குள் இருக்கிற வசனம் தடுத்து நிறுத்திவிடும். வசனம் இருந்தா வெளிச்சம் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் இருக்கும் இடத்துல இந்த வசனம் ஏன் இருதயத்தில் இருக்கணும் என்று சொன்னால், ஆவியானவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், யோவான் மூலியமாக எழுதி வைத்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை யாராகவே இருந்துச்சான்? வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையாய் யாரா மாறிட்டாரு? தேவனாய், கடவுளாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை இங்க இருந்தா இப்ப யார் இருக்கிறான்? நம்முடைய இருதயத்துல நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வசனம் நம்ம மூளையில நம்முடைய இருதயத்துல பதிஞ்சு இருக்கிறோம்னா, அந்த வசனம் இருக்கிற இடம், அந்த வசனம் யாரு? தேவன். தேவனே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிற பொழுது நமக்கு எந்த பயமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இயல்பு
மனித வாழ்க்கையில் இயல்பு, பயம் வர்றது, பதட்டம் வர்றது, அது இயல்பு. ஆனாலும் ஆண்டவர் அந்த பயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. காரணம், அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை அதனாலதான் அடிக்கடி என்ன செய்வோம்னா, எல்லாரும் நம்ம எதுக்காக அப்படின்னா படிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. வேதத்தை தேடி 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 வாசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு எப்படி ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். நாம எல்லாரும் யாரு? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாம எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். உங்களையும் என்னையும் எப்படி மேய்ப்பாராம்? புல்லுள்ள இடங்களில். புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா செழிப்பான ஒரு இடம். அல்லேலூயா. செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அப்படிதானே 23 சொல்லுகிறது. வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் என்ன செய்கிறாராம்? விடுகிறார். புல்லுள்ள இடங்கள். அவர் முதலாவது எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், எனக்கு ஒரு நல்ல பாதுகாவலர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அதிகமாய் கேர் எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு மேய்ச்சலிலே கொண்டு போய் நம்மை மேய்க்க விடுகிறது. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீரை எதை குறிக்கிறது? எப்படி பசுமையானது, எப்படி புல்லுள்ள இடங்கள் என்று சொன்னால் ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான குறைவற்ற தன்மை என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, அதே போலதான் அமர்ந்த தண்ணீரை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ப அமர்ந்த தண்ணீர் இல்லை. எனக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? கடல் தண்ணி எப்படி இருக்கும்? கடல் தண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். கடல் தண்ணி அலையின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா? அப்படிதானே? ஆனா ஏரியில தண்ணி போகும் பாருங்க. ஏரியிலையோ குளத்துல கிணத்துல கிடக்கிற தண்ணிக்கும் கடல் தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது இரைச்சலின் சத்தம் இருக்கு. அதுல போய் தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? கோர முடியாது. அது ரொம்ப ஒரு இன்னும் சொல்ல போனா இடையூறு ஏற்படும், டிஸ்டர்பன்ஸ் உண்டு. அப்படிதானே? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அமர்ந்த தண்ணீர் என்றால், அமர்ந்த தண்ணீர் என்கிற பொழுது, என் மகனே மகளே, இந்த உலகத்திலே நீ வாழ்கிற வாழ்க்கையில யாருடைய தொந்தரவு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாழ்க்கை. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை. அது அப்படிதான் எழுதியிருக்கு. தண்ணீர்னு எழுதியிருக்கா, தண்ணீர்கள் அண்டைன்னு எழுதியிருக்கா, ஒருமையில் எழுதியிருக்கா, பன்மையில் எழுதியிருக்கா? பன்மையில் எழுதியிருக்கா. அப்ப இங்க யோசிக்கணும். அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மகனே மகளே, உன்னை செழிப்பான பாதையிலே நான் நடத்துவேன். அழகாக வானத்தையும் பூமியும் அழகா படைச்ச தேவன் அந்த அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்மளை இன்றும் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு ஏழையிலே அங்கே ஆதாமும் ஏவாளும் இருக்கிற பொழுது குளிர்ச்சியான வேலைகளில் எல்லாம் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமி படைத்த அந்த தேவன் ஆதாமோடு ஏவாளோடு ஐக்கியம் கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார், உரையாடி கொண்டிருந்தார், சிநேகித்துக் கொண்டிருந்தார். ஆமென். அதே போலதாங்க யாருடைய தொந்தரவும் இடைஞ்சலும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை தரம் வாழ்க்கையை தருவதற்கு தான் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை. சோ பாருங்க, இப்ப புல்லுள்ள இடங்கள். புல்லு அப்படின்னா எதை குறிக்கிறது? புல்லு அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆசீர்வாதம். சரிங்களா? செழிப்பான ஆசீர்வாதம். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நல்ல தன்மை. சரிங்களா? சீரான தன்மைகள், குறைவில்லாத தன்மை. சரி, புல்லுன்னா ஆண்டவர் செழிப்பை சொல்லிட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை தந்துட்டாரு. இல்ல நம்முடைய தேவைகள், நம்முடைய நிறைவான காரியங்களை குறிக்கிறது.
அப்ப தண்ணீர்கள் அப்படின்னா அமர்ந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் சொல்லிட்டு அர்த்தம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அமைதியான ஒரு சூழல். அமர்ந்தன்னா என்ன அர்த்தம்? அமைதியான, தொந்தரவு இல்லாத, இடையூறு இல்லாத ஒரு நிலைப்பாடுதான் அமர்ந்த என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படி என்றால் தண்ணீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தண்ணீர்கள், தண்ணீர் என்று ஆண்டவர் எழுதியிருந்தார்னா உண்மையிலே தண்ணீர் அண்டை என்று நாம் பார்க்கலாம். ஆனால் தண்ணீர்கள் அண்டை என்று எழுதியிருக்கிறபடினால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு கூட்ட, ஒரு திரள் கூட்ட பாசைக்காரர்கள் அல்லது ஜாதியார்கள் அல்லது திரளான ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜனங்களுக்கு மத்தியில நீங்க யாருடைய தொந்தரவு இல்லாம செழிப்பா வாழுவீங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? ஆனா இந்த வசனத்தை நம்ம டெய்லி மனப்பாடமா சொல்லிடுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை இது ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறானா, தாழ்ச்சியடை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் என்னை விடுகிறார் என்று அழகாய் பேசி வாசித்து வாசித்து இதை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். கல்யாண வீட்டுல, நல்ல விசேஷ வீட்டுல பூரா இந்த சங்கீதத்தை தான் வாசிப்பாங்க. ஆனா அதனுடைய ஆழம் சொல்லுகிறது எப்படி சொல்லு பாருங்க. ஆண்டவர் நம்ம உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல பாதுகாவலர். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல அர்த்தமுள்ள வார்த்தை. அந்த தேவன் தாங்க இந்த பூமியை அழகா படைச்சாராம். இந்த வானத்தை அழகா படைச்ச தேவன் இந்த பூமியை அழகாய் படைத்தார். அந்த அழகுபடுத்தப்பட்ட, அழகாய் படைக்கப்பட்ட பூமியில எப்படி சூழ்நிலைகள் இருந்ததோ அதே சூழ்நிலையிலே தான் உங்களையும் என்னையும் நிறுத்தி பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரும் உங்களை தொந்தரவு படுத்தக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். யாரும் உங்க வாழ்க்கையில இடையூறு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா கொடுக்கிற மேய்ச்சல் ஆகிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் என்று எழுதினார். அல்லேலூயா. என் ஆடுகளோ உள்ளும் புறம்பும் உள்ள மேய்ச்சலை காண்பார்கள் என்று எழுதினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழகாக, அமைதியான, சந்தோஷமான, சமாதானமான பாதையிலே நடத்தவே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேவன் நம்மளை சும்மா விடுவாரா? எல்லாத்தையும் அழகா படைச்ச கர்த்தர் படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? இல்ல. தன் சாயலா அவர் குடும்பத்தை ஏற்படுத்தி வச்சார. அவங்க கிட்ட சும்மா சொல்லல, நம்ம ஆகாமி எவளை படைச்சிட்டு நீ என்ன ஆண்டு அனுப்பிச்சு நீ என்ன செய், வாழ்ந்து கொண்டு போகல. அவர் எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ இந்த பூமியில, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உள்ளும் புறமும். உள்ளும் புறமும்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளும் வெளியில இருக்கிறோம், அப்படிதானே? உள்ளும் புறமும். அப்போ இன்சைட்ல இருக்கிறது, அவுட் சைட்ல இருக்கிறது. உள்ளும் மண்ணுக்கு உள்ள இருக்கிற பொக்கிஷங்கள், மண்ணுக்கு மேல இருக்கிற பொக்கிஷங்கள். அதான் உள்ளும் புறமும் உள்ள மேய்ச்சல். அல்லேலூயா. அதே ஆண்டவர் சொன்னார், ஆதாமை ஏவாளையும் படைத்து ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறாரு, மகனே மகளே, உள்ளும் புறமும் உள்ள மேய்ச்சலை காண்பீர்கள். மண்ணுக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு, மண்ணுக்கு உள்ள இருக்கிற ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. மண்ணுக்கு உள்ளே ஆசீர்வாதம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கு. சாப்பிடுறது மாத்திரம் இல்லை, நம்ம கையில, காலில், கழுத்துல போடுறது வரைக்கும் உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, மண்ணுக்குள்ளும் ஆசீர்வாதம் இருக்கு, மண்ணுக்கு வெளியேயும் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மேய்ச்சலை கொடுப்பதற்கு இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மகனே மகளே, வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் யாரு? என்னுடைய மேய்ப்பர். என் மேய்ப்பருடைய மந்தையில, என் மேய்ப்பர் தன் மந்தையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாருக்கு தான் கொடுப்பாரு? தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு தான் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க.
அப்ப அவரிடத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு கொப்பான சகலம் பூமிக்கு உள்ளே இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான்? மெச்சலை நாடுகளாகிய நமக்கு தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். நல்ல குமாரன் கெட்ட குமாரன் ஸ்டோரியில சொன்னார்ல, என்ன சொன்னார்? அவன் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தான். சரியா? மனம் திரும்பி வந்த உடனே தகப்பனாரு என்ன செஞ்சார்? ஓடி போய் முதல்ல என்ன பண்ணாரு? அவனுக்கு மோதிரம் அணிந்தாராம். அல்லேலூயா. என்னதான் அணிஞ்சாரு? மோதிரம் அணிந்தார் அப்படின்னு இயேசு அந்த விளக்கத்தை அங்கதான் கொடுத்தார். சரி, அதை மட்டும் விட்டுருவோம். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. என்ன சொல்றாரு? மணவாட்டி தன் மணவரையிலிருந்து மணவாட்டினுடைய அலங்கரிப்பை விட்டு வருவாளோ, ஆபரணங்களை கலைந்து வருவாளோ. மணவாட்டினா ஆபரணம் போட்டிருப்பாருன்னு எழுதுறாரு. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், வெள்ளியும் அவருடையதான், பொண்ணும் அவருடையதான். அவருடையதை கழிக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் யாரு? வெள்ளி அவருடையது, பொண்ணும் அவருடையது. அவருடையதை கழிச்சு தூரப்படுறதுக்கு நான் யாரு? நீங்க யாரு? இதை சொன்னா பைத்தியக்காரன் நம்ம. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, பரலோகத்திலே ஆண்டவர் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறதை குறித்து வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்கே இருக்கிற நிலைக்கால்கள், அங்கே விடப்பட்டிருக்கிற நிலைகள் எல்லாம் எப்படி, எந்த கற்களால் நிலையெல்லாம் விடப்பட்டிருக்கிறது, வாசல்கள் எல்லாம் என்னென்ன கற்களால். நம்மெல்லாம் இங்க தேக்க மரம் மரங்களால் விடுறோம், அப்படிதானே? அங்க 21வது அதிகாரத்தை தேவாலயம் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. ரொம்ப வித்தியாசம். அவ்வளவு பளிங்கு கற்கள், வைர கற்கள், ரத்தின கற்கள், முத்துக்களால். அல்லேலூயா. அங்க தார்ச்சாலையே கிடையாது, அங்க போன தங்கச்சாலை. அல்லேலூயா. எங்க சொல்றதுனால என்னதான் வரும்? தங்கம் தான் வரும். அப்படி இருக்கு. ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் சொன்னார். என்ன சொன்னார்னா, வேதம் நமக்கு ஒன்றை சுட்டி காட்டுகிறது. என்ன என்று சொன்னால், அதை இச்சிக்க கூடாது. அதாவது அதை இச்சிக்க கூடாது, அதில் பெருமை கொள்ளக்கூடாது. இச்சையும் இருக்கக்கூடாது, பெருமையும் கொள்ளக்கூடாது. அவ்வளவுதான். அதே யார் நியாயம் தீர்ப்பது? நியாயம் தீர்ப்பு யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நியாய தீர்ப்பு நான் கையில் எடுக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. பரலோகத்தின் சாலைகள் எல்லாம் தங்கத்தால் ஆனவைகள். அல்லேலூயா. தங்கத்தை இச்சிக்க கூடாது, தங்கத்தில் எனக்கு பெருமை இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். தங்கத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஆளுதான் தங்கம் முலாம் பூசின தங்கத்தாலான வாட்சி போட்டிருப்பார். வாட்சி போட நாம தங்கத்துல நம்ம தம்பி மோதிரம் பண்ற. புரிஞ்சுட்டீங்களா? எங்க போய் சொல்லனே தெரியல. கர்த்தர் நல்லவர், நமக்கு நல்லவராக இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய, அதான் சொல்ற, வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், சாப்பிடுகிறவனும் சாப்பிடாதவனுக்கும் எவ்வளவு அர்த்தம் கொடுக்கிறார். சொல்றாரு, சாப்பிடுகிறவனும் தேவ மகிமைக்காக தான் சாப்பிடுறான், சாப்பிடாம இருக்கிறவர்களும் தேவ மகிமைக்காக தான் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க நம்ம பிள்ளைகள், பாப்பா நம்ம பாப்பா செயின் போட்டுக்கம்மா, பிள்ளை செயின் போட்டுருக்கா, கம்மல் போட்டிருக்கா, அவளை யார் மகிமைக்காக போட்டிருக்கா? சொல்லுங்க. தேவ மகிமைக்காக தான் போட்டிருக்கிறா. போடாதவங்களை நம்ம குற்றம் சொல்லல. போடாதன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறது தான் குற்றம் சொல்லவார். போடாதவர்களும் தேவ மகிமைக்காக தான் போடாமல் இருக்கிறார்கள்.
ஓடுகிறவர்களும் தேவ மகிமைக்காக தான் போட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரையுமே எதையுமே என்ன செய்யக்கூடாது, ஆராய்ந்து பார்க்காம, வேதத்தை ஆராய்ந்து பார்க்காம நானே என்ன செய்யக்கூடாது, நியாய தீர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் நான் பார்த்துக்கேன். 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செஞ்சு உடனே கூடாது ஆணித்தரமா கொதிச்சவங்க பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் சொல்ல, தனக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம். அடுத்தவர்கள் பிள்ளைகள் செய்தால் தவறு, தாம் பிள்ளை செய்தால் சரி. இன்றைக்கு இந்த நிலைப்பாடு தான் போய்கொண்டிருக்கிறது. சோ அது நாம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, எல்லாமே அப்பா மகிமைக்காக தான். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் கார்ல போறோம் அப்படின்னா அதுல யார் மகிமைப்படுவா சொல்லுங்க. இந்த பிரதர் இருக்காரு, நான் இருக்கிறேன். நம்மலாம் எங்க இருந்து வந்தோம், ஒரு இன்னொரு இதுல இருந்து தானே வந்தோம். அப்ப நம்மளாம் கார்ல போனாதானே சாட்சி. இந்த மாதிரியா தேடி போனா, இயேசுவை தேடி போனோம். நேற்று கார்ல போனா இயேசுவை தேடி போனா சைக்கிள்ல போறான்னு சொல்லதுக்கா, அப்படி சொல்லதுக்கா? இல்ல இல்ல, நேற்று சைக்கிள்ல போனா இன்னைக்கு இயேசுவை தேடி போறோம், கார்ல போறோம். இதுல கர்த்தர் நாம மகிமைப்படுமா? கார்ல போனா சைக்கிள்ல போறது கர்த்தர் நாம மகிமைப்படுமா? சொல்லுங்க, உண்மைதானே? தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தான் ஆண்டவர் நீங்கள் எல்லாரும் சுதந்திரவாளிகளாய் இருப்பதற்கு, நாம் எல்லாரும் சுதந்திரவாளிகளாய் இருப்பதற்காக தான் அவர் நம்மை நம்முடைய அடிமையின் ரூபத்தை அவர் தரித்தார். அல்லேலூயா. நாம இனி அடிமைகள் அல்ல, நாம இனி தரித்திரமா இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம தரித்திரத்தை எங்க சுமந்தாரு, சிலுவையில சுமந்தாரு. அப்ப நம்ம பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவன் அவர்களுடைய தரித்திரத்தை எங்க முடிச்சு போட்டாரு, சிலுவையில முடிச்சுட்டாரு. அப்ப நம்ம பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. எப்படிதான் இருக்கணும், செழிப்பதில் இருக்கணும், ஐஸ்வர்யவான இருக்கணும். ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் ஒரு பேர் உண்டு இல்ல? எதனால பேர் வந்துச்சு? என்றைக்கு அவர்களிடத்தில் வேலைக்காரர்கள் அதிகமானார்களோ, என்றைக்கு அவர்களிடத்தில் அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்ததோ, அப்பொழுதுதான் அவர்களுக்கு பேர் வந்துச்சு சீமான், சீமாட்டின். அல்லேலூயா. அவர்களுடைய பொருளாதாரம் என்னைக்கு உயர்ந்தது, அன்றைக்கு அவருக்கு பேர் வழங்கப்பட்டது சீமான், சீமாட்டி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்ததனாலதான் சீமானாக சீமாட்டியாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததிகளையும் சீமான், சீமாட்டி என்று மற்றவர்கள் எல்லாம் அழைப்பதை தான் விரும்புகிறார். பராபரை தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு விரும்புறாரு இல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி உங்களை சீமான்களாய், சீமாட்டிகளாய், உங்களை ஐஸ்வர்யவான்களாய் பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லலாம். அதாவது தாழ்மை வேணும், எளிமை. நம்மளை ஆண்டவர் உயர்த்த 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 ஆசீர்வதிக்க நமக்கு என்ன வந்துடக்கூடாது, மேட்டிமை, பெருமை, கர்வம் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். இதை சொல்லுங்க, ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கொள்ளப்படாத காரியங்கள் எல்லாம் சொன்னா என்ன செய்வது? அல்லேலூயா. கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகிறவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுகிற ஒரு காரியம், சாப்பிடுகிறவங்க சாப்பிடாதவங்க, போட்டிருக்கிறவங்க போடாதவங்க, எல்லாருமே தேவ மகிமைக்காக தான். அல்லேலூயா. நம்ம யாரையுமே பழி சுமத்தவும் கூடாது, குற்றம் சுமத்தவும் கூடாது, கேலி செய்யவும் கூடாது. நாமளாகவே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை
உயர்த்தணும். நம்ம முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தான் கர்த்தரே விரும்புகிறாருங்க. அவர் எங்க வைத்து நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்களில். புல்லு எங்க இருக்கும்? செழிப்பான இடத்துல தான் இருக்கும். வறட்சியான இடத்துல போய் புல்ல தேட முடியுமா? வறட்சியான இடத்துல புல்லு இருக்காது, செழிப்பான இடத்துல தான் புல்லு இருக்கும். ஆண்டவர் செழிப்பான பாதையில தான் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் நடத்த விரும்புகிறார். ஏன்னா அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் அப்படிதாங்க நடத்துவார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர், ஆடுகள் மீது கவனம் உள்ளவர், நல்ல மேய்ச்சலை கொண்டுதான் விட்டு நம்மளை அழகாய் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் கள்ள மேய்ப்பர் அல்ல, நல்ல மேய்ப்பர். அதனாலதான் புல்லுள்ள இடங்களில் செழிப்பான, ஆசீர்வாதமான, எந்த ஒரு தொந்தரவு இடைஞ்சலும் இல்லாத நல்ல இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, இந்த திரளான கூட்ட ஜனங்கள் மத்தியிலே நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு மத்தியில நீ வாழ்ந்து காட்டு மகளை சொல்லி நம்மளை கொண்டு உட்கார வைக்கிறாருன்னா அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான் கொண்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லது. தேவன் சகலத்தையும் அழகாய் படைத்த தேவன், சகலத்தை அழகாய் உருவாக்கின கர்த்தர் உங்களை என்னை எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம காரியங்கள் எல்லாமே அழகா இருக்குன்னு தானே விரும்புவாரு. வறுமையில, வெறுமையில, தரித்திரத்துல, பஞ்சத்துல, பலவீனத்துல, சுகவீனத்துல இருக்கதே கர்த்தர் விரும்புவாரு? ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக, சுகமாக, சௌக்கியமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மகிழ்ந்து கழிவுறும்படியாய் வாழதான் ஆசைப்படுகிறார். அது அழகாக எல்லாவற்றையும் படைத்த தேவன் உங்களை அப்படியாக தான் அவர் உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் வசனத்தை போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் அழகாய் உருவாக்க கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லது செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நல்லது, நன்மை செய்ய போறாரு. அவ்வளவுதான். நம்மளை அழகா நடத்துவார். நம்ம லக்க நோக்கி ஓடையில என்ன தடை வந்தாலும் நின்றக்கூடாது. அல்லேலூயா. ஜெயிச்சு காட்டணும். அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. 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 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. 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 நம்ம ஓடுற ஓட்டம் எந்த குறிக்கோடு, எந்த லட்சியத்தோடு ஓடுகிறோமோ அப்படி ஓடும் பாதையில எத்தனை இடர்கள், எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மை கரம் பிடித்து ஓடுவதற்கு, நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன், வானத்தையும் பூமியை அழகாய் சிருஷ்டித்தவர்.
உங்களை அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது வசனத்தின்படி அதிகாரத்திலே முதல் வசனத்திலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று எவ்வளவு அழகாய் சிருஷ்டித்தாரோ அதே போல ஆண்டவருடைய வாழ்க்கையை சகலத்தில் அழகாய் உருவாக்கி நடத்துவார். கைவிடவே மாட்டாங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கையை கொடுத்து மறுபடியும் சொல்லுங்க, நீங்களும் நானும் சீமாட்டிகளாய் வாழ்வோம். நீங்களும் நானும் சீமான்களாய் வாழ்வோம். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். அப்படி எல்லாரும் ஒரு விஷய கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த தகப்பனே, எந்த நல்ல மாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, நீ சகலத்தையும் நேர்த்தியாய் படைத்து, சகலத்தையும் அழகாய் படைத்து, சகலத்தையும் உருவாக்கி, சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி எல்லாம் நல்லதென்று கண்டீரப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பொழுது ஒரு நாள் சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்டான். என்னைக்கு சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்டானோ, என்னைக்கு லூசிபர் இந்த பூமியிலே தள்ளப்பட்டானோ, அன்றைக்கு அழகாயிருந்த கிரமமாயிருந்த ஆண்டவரே, ஒழுங்கும் கிரமமாய் நீர் படைத்த அற்புதமாய் அதிசயமாய் படைத்த இந்த பூமி ஆண்டவரே ஒழுங்கினமாய் மாறியதப்பா. அந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில ஒரு நாள் வந்துவிடக் கூடாதப்பா. எந்த விதமான ஆண்டவரே சூழ்நிலையிலோ, ஆண்டவரே வறுமையோ வெறுமையோ தரித்திரத்தையோ, ஆண்டவரே பலவீனத்தையோ சுகவீனத்தையோ எங்க வாழ்க்கையில கொண்டு வந்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஒழுங்கினப்படுத்தாதபடிக்கு சத்துரு மேற்கொள்ளவே கூடாது. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நல்ல மேய்ப்பராய் இருந்து, நல்ல போதகராய் இருந்து, நல்ல ஆலோசகராய் இருந்து, நல்ல பாதுகாவலராய் இருந்து உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, செழிப்பான பாதையிலே நடத்துங்க. பாவம் இல்லாத சாபம் இல்லாத பாதையை நடத்துங்கப்பா. துக்கம் இல்லாத வேதனை இல்லாத பாதையிலே நடத்தும். ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீரை ஆண்டவரே, எந்த ஜனங்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனங்களாய் இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே உங்க பிள்ளைகள் சகல காரியங்களும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவான வித்தியாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறான். ஆண்டவரே, அப்படியே நடத்துங்க. ஆண்டவரே, நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சமாதான சந்தோஷம் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்க பிள்ளைகளை வாழ வைத்தீராக. பிள்ளைகளுடைய குடும்ப காரியங்கள் அவங்க எதிர்பார்ப்பு அனைத்தையும் ஒழுங்குபடுத்துங்க. சரிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து போடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுங்க. அவர்களுடைய இயக்கங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே அவர்கள் லக்கை அடைய உதவி செய்யப்பா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள லக்கை நோக்கி ஓட கிருபை தார். அனுக்கிரகம் பாராட்டு. நம்முடைய அன்பு கரம் சிறியோர் பெரியோர் எல்லோரும் மீதும் எல்லோரோடு கூட எல்லா காலகட்டத்திலும் கூட இருக்கட்டும்பா. உடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். கிருபைக்குள் சூழ்ந்து ஆண்டவரே உடைய கிருபையுடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும் ஐயா. கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார், கிருபையினால் முடி சூட்டுகிறார். உங்கள் பிள்ளைகளை அனுதினமும் உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறது போல், அமர்ந்த தண்ணீரை நடத்துவது போல், செழிப்பிலும் சமாதானத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு தொந்தரவற்ற ஆண்டவரே இடங்களற்ற நல்ல வாழ்க்கை வாழட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்று நிறைவேறட்டும். தெய்வக்கரம் எங்களை ஒவ்வொரு நாள் உருவாக்கி வழி நடத்த முடியாது. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தோத்திர. கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.